வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக நடந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம ஆனந்திய பார்த்த வெண்பா செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ உனக்கு நிம்மதியா எல்லாம் என் மாமாவை சொல்லணும். அவர் உனக்கு பண்ண உதவியால் அவரால் முதல் பரிசு ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. நீ ஜெயிச்சிட்ட. அதனால் எல்லா ஆர்டரும் உனக்கு குமியுது. இங்கே ஆர்டர் இல்லாமல் கஷ்டப்படுறது என் மாமா தானே. எல்லாம் அவருக்கு வேணும். உனக்கு போய் விட்டு கொடுத்தாருப்பாரு. அதுக்கு தான் அவருக்கு இப்படி ஒரு தண்டனை கிடச்சிருக்கு. உன்னெல்லாம் பார்க்க எனக்கு டென்ஷன் ஆகுது. எல்லாம் ஒன்றால் தான் வருது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க திட்டிட்டு. ஒன்றும் புரியாமல் ஆனந்தி யோசிக்கிறாங்க. அப்போது அவருக்கு ஆர்டர் வரல போட்டிருக்கா. அதான் இந்த பொண்ணு இப்படி திட்டிட்டு போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே இன்னொரு ஆர்டர் அவங்களுக்கு வருது. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட இல்லைம்மா இவ்வளோ ஆர்டர் நம்மளால் செய்ய முடியுமான்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அதுக்கு இன்னொரு ஐடியா நம்ம வச்சுருக்கேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க 2 பேரும். எங்கேம்மா போகிறோம் அப்படின்னு வேறு எங்கே குமரன் இருக்கார்ல அந்த தம்பியாம்மா, ஆமாம் அவரோட இடத்துக்கு தான் போகிறோம். அவர்கிட்டையும் கொஞ்சம் ஆர்டர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்ப்பா. ரொம்ப நல்ல விஷயமா, இப்படி தான் இருக்கணும் தொழில் ரீதியாக ஒருத்தருக்கு உதவி பண்ணிக்கணும், நல்ல விஷயமா, உன்னை பொண்ணா பெற்றதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது கேட்டு 2 பேருமே அங்கே போகிறாங்க. அங்கே கூடவே அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, குமரனும் அவங்க அண்ணனும் உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக இவங்களை வர்றதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தோம். எங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு. ஆனால் எங்களால் அவ்வளோ ஆர்டரையும் முடிச்சு கொடுக்க முடியாது. நீங்களும் உதவி பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொல்கிறாங்க. உடனே குமரனுக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க சொல்கிறீங்க, எல்லாரும் அவங்கவுங்க ஆர்டர் அவங்கவுங்க தான் செய்யணும்னு நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்கு யாரும் கொடுக்கவே மாட்டாங்க, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, ஏங்க இதில் என்னங்க இருக்குது, இப்போ எனக்கு ஆர்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தர மாட்டிங்களா அப்படின்னு. ஏங்க கண்டிப்பாக தருவேங்க, அந்த மாதிரி தாங்க தொழில் ரீதியாக ஒருத்தருக்கு உதவி பண்ணும். என் பொண்ணு எப்போவுமே இப்படி தாங்க, தான் மட்டும் வாழணும்னு நினைக்க மாட்டா, அடுத்தவங்களும் வாழணும்னு நினைப்பா அப்படின்னோடனே உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. சரிங்க உங்களுக்கு நிறைய ஆர்டர் இருக்கும், இதை உங்களால் செய்ய முடியுமான்னு. கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அண்ணன் கூட நின்று டே குமரா கண்டிப்பாக நம்ம ஆர்டர் பண்ணிடணும்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டு வெண்பாக்கு வயிறாக எரியுது, செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்தி குமரன் கிட்ட. குமரன் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் பற்றியும் சொல்கிறாரு. சரி வாங்க உங்களுக்கு எங்களோட இடத்த ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன்னு சொல்கிறாங்க. சரிம்மா கால் அப்பாவுக்கு வலிக்குது, உட்காந்துருக்கேன், நீ போய் சுற்றி பார்த்துட்டு வாமா ஃபுல்லாக அப்படின்னு. குமரன் தம்பி நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. உடனே வெண்பா செம்மைய டென்ஷன், நான் வேணா கூட்டிகிட்டு போட்டோமான்றாங்க. அதெல்லாம் வேணாம் வெண்பா, நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசணும்ல, நாங்களும் அவங்களும் பார்ட்னர் ஆகிட்டோம்ல, நிறைய விஷயங்கள் பேசணும்ல அப்படி சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் எனக்கு காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அண்ணன் கிட்ட. கணபதி அப்படி கேட்குறாங்க. நான் சுற்றி காட்டுறேங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஆனந்தி நம்மக்கிட்ட கேட்பான்னு பார்த்தா இந்த பொண்ணு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படி சொல்லிட்டு சுற்றி காட்டுறாங்க எல்லா இடமும். அப்போ இந்த மிஷின் இப்படி போதா அப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் இங்கே இருக்கிறதுல இந்த மாதிரி இப்போல்லாம் இந்த மாதிரி மாடல்லாம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஆனந்தி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறதால நம்ம குமரனும் எல்லாத்தையுமே சொல்லிட்டுருக்காரு. இந்த சரி இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் காட்டினா தான் நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் அதனால தான் அவர் கேட்டாரா மெட்டீரியல் காட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஆமாங்க நிறைய மெட்டீரியல் வாங்கி வைக்கணும், அதெல்லாம் வாங்கி வச்சா தான் ஒன்று ஒரு கஸ்டமர் காட்ட முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு. உண்மையிலேயே உங்ககிட்ட பேசுனது எனக்கு நிறைய சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு எங்கள் அப்பா கூட இருந்திருக்கேன், நெய்ய தெரியும், மற்றபடிலாம் நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுங்க. நான் இதில் என்னங்க இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்லாம், ஒன்று கற்றுக்கிட்டா போச்சு அப்படின்றாரு. உன்னையும் அவங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே அவங்க அழகாக சிரிக்கிறதும் அப்படியே பேசுறதையும் பார்த்துட்டு மெய்மறந்து போயிடுறாரு குமரன். ஒரு நிமிஷம் ஆனந்தி ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே இவங்க 2 பேர் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறது வெண்பாவில் தாங்கிக்க முடியல. வெண்பா போயிட்டு எப்படியாவது களைச்சி ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு மாமா இங்கே உங்கள் ஃபோன் கால் வந்திருக்கு வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே இரு வெண்பா நான் பேசின்னு தானே இருக்கேன் நீ போ அப்படி சொல்கிறாரு. அது கேட்டு செம்மையாக டென்ஷனாகி திரும்பி வராங்க. இவகிட்ட அப்படி சிரிச்சு என்ன தான் பேசுவாரோ, என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும்னாவே ஓவராக பண்ணுறாரு, ஆனால் இவகிட்ட மட்டும் அவ்வளோ நேரம் பேசுகிறாரு அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. செம்ம டென்ஷனாக இருக்கார் வீரா. என்னடி புதுசாக ஆர்டர் எடுக்கிற, புதுசாக பிஸ்னஸ் பண்ணுற, எல்லாம் நல்லா வரும்னு பார்த்துருக்கியா, நீ நல்லா வாழணும்னு நான் நினைக்கவே மாட்டேடி, எப்படியாவது உன் பிஸ்னஸை கெடுக்கிறதுன்னு என் வேலை, உன்னை சீக்கிரமாகவே உன் பிஸ்னஸை இழுத்து மூட வைக்கிறேன்டி, நான் விடவே மாட்டேன்டி, ஏதாவது ஒன்று பண்ணி ஏதாவது செய்வேண்டி அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறார்.